ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு இருக்கோம். சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி உண்மையிலே கோட்டையை யார் பிடிக்க போகிறாருன்னு இந்த தொகுதிக்கு தான் அப்ளிகல் ஆகும். காரணம் அதிமுகவுடைய சிஎம் கேண்டிடேட் அவர் தான் அந்த என்டிஏ கூட்டணியில். அவருக்கு எப்படி இருக்கிறது, முதற்கட்ட கலாய்வில் அவருக்கு தான் முன்னிலையில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் திமுக கட்சிக்காரங்களே கூட எடப்பாடிக்கு தான் வாக்களிப்பாங்க. அந்த அளவுக்கு அவர் எல்லா கட்சியினருடைய எந்த விஷயம் இருந்தாலும் அவங்களுக்கு செய்து கொடுத்துருக்கிறார். தொகுதிக்கு பல நலத்திட்டங்களை செஞ்சுருக்காரு. அப்படியே இழைச்சிருக்காரு. அந்த பகுதியிலேயே ரோடு எல்லா பகுதியிலையும் நல்ல விதமாக செஞ்சுருக்காரு. குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்திருக்காரு. அப்படி இருந்தால் கூட அவர் செய்யாத விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குங்கிறதையும் நம்ம ஸ்ரீ டிவியுடைய முதற்கட்ட கலாய்வில் நம்ம தெரிவிச்சிருந்தோம். அதையெல்லாம் அவர் கவனம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் சொல்லியிருந்தார். அப்படி இருந்தால் கூட அந்த தொகுதியில் அவருக்கு தான் முன்னிலை இருக்குது அப்படின்னு சொன்னோம். இப்போது அங்கே தாவேகா சார்பாக போட்டியிட்டாங்க. அவங்க பிறகு அவங்க அதிமுகவுடைய சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால அங்கே தாவேகாவுடைய போட்டி அப்படிங்கிறது இல்லாத ஒரு தொகுதியாக இருக்குது. ஆனால் கடைசி கட்டத்தில் விஜய் அவர்கள் பிரேம்குமார் ஒரு சுயேட்சை வேட்பாளர், அவருடைய சின்னம்தான் தாவேகாவுடைய சின்னம். தாவேகாக்கு நீங்கள் விசிலுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓட்டு போட வேண்டியது சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமாருக்குன்னு கடைசி அந்த கட்ட பிரச்சாரத்தில் அவர் சொன்னார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த நேரத்தில் எடப்பாடி அவர்களை ரொம்ப கடுமையாக விமர்சித்ததெல்லாம் பார்க்குறோம். அதோடைய தாக்கம் அந்த பகுதியில் இருக்குதா அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக காசி திமுக கட்சியின் சார்பாக இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரியதர்ஷினி. சென்ற முறை 86% ஓட்டு பதிவு நடந்திருக்கு. இந்த தடவை 91%. இப்போ பிரேம்குமார் சுயேட்சை கேண்டிடேட்டு தான் தாவேகாவுடைய கேண்டிடேட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்தவர் தான், நம்ம ஆளு தான் அப்படின்னு கூட விஜய் சொல்லியிருக்காரு. இது அந்த பகுதியில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? கட்டாயமாக ஏற்படுத்துது. அவங்க ஒரு 10,000 15,000 வாக்குகள் பிரிக்கிறாங்க. அதே மாற்றம் இல்லாமலாம் இல்லை. அது வெறிகொண்டு விசில ஊதிக்கிட்டு போய் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதுல மாற்றம் இல்லை. பழனிசாமி சார்பா ஓட்டுக்கு 1000, காசி சார்பா ஒரு 500 அப்படி வாக்குக்கு கொடுத்துருக்குறாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் காசி பெரும்பான்மையா ஒரு சில பகுதிகளை தவிர மீதி எல்லாம் அறிமுகம் இல்லாத நபராகவும் இருக்கிறாங்க. இருந்தாலும் திமுகவுக்கு அந்த கட்சியை சார்ந்த தீவிரமா கட்சியில உறுப்பினரா இருந்து கட்சிக்கு ரொம்ப தீவிரமா இருக்கிறவங்க வாக்களிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறவங்க எல்லாமே எடப்பாடிக்கு தான் பழனிசாமிக்கு தான் வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு ஸ்டார் தொகுதி அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா முதல்வர் வேட்பாளரா அவங்க களமாடுறதுனால தொடர்ந்து அவரே வெற்றி பெற்றுக்கிட்டும் வந்துட்டு இருக்கிறாங்க. இது வரலாறு. அதனால இங்க திரும்ப இரட்டை இலைக்கே வெற்றி. குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 80,000 வாக்கு வித்தியாசத்துல எடப்பாடியார் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்த்தோம். முதற்கட்ட கருத்து கணிப்பிலேயே நம்ம விலாவாரியாக இந்த தொகுதியை பற்றி பேசியிருக்கிறோம். இங்கே தாவேகா போட்டி போடல. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுயேட்சை அதுதான் தாவேகாவுடைய சின்னமாகவே சொல்லப்படுகிறது. அதுக்கு தகுந்தது மாதிரி எங்கள் தாவேகா உறுப்பினர்களும் அவருக்காகலாம் வாக்கு சேகரிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் அதில் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். என்னதான் தாவேகாவே நேரடியாக போட்டிட்டு இருந்தால் கூட என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, சென்ற முறை சம்பத்குமார் திமுக கட்சியை திமுக கட்சி சார்பாக போட்டிட்டார். அவரை எடப்பாடி பழனிசாமி 93,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கார். ஸோ இந்த முறை திமுகவுக்கும் வாக்கு வங்கி ஜாஸ்தி ஆகுது. தாவேகா ஆதரிக்கக்கூடிய சுயேட்சை அவரும் வாக்குகள் வாங்கினா கூட குறைந்தபட்சம் ஒரு 30,000 40,000 வாக்குகள் வித்தியாசத்திலேயாவது எடப்பாடி ஜெயித்து விடுவார் அப்படிங்கிறது தான் கருத்து கணிப்பு சொல்கிறது. அதனால் மிக எளிதான வெற்றி இபிஎஸ்க்கு அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறு ஒரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.